வணக்கம். சென்னை வியாசர்பாடியை சேர்ந்தவர் விஜயகாந்த். இந்த விஜயகாந்துக்கு அவருடைய மனைவி பிரியா. இவர்கள் 2 பேருக்குமே 2 பிள்ளைங்க இருக்காங்க. அதாவது 5 வயசில் ஒரு பெண் பிள்ளையும் 9 வயசுலேருந்து ஒரு ஆண் பையனும் இருக்கிறாங்க. 2 பிள்ளைங்க இருக்கிற இந்த சமயத்தில் இவங்க 2 பேருக்கும், பிரியாவுக்கும் விஜயகாந்துக்கும் கருத்து வேறுபாடு 2 பேரும் பிரிஞ்சிடறாங்க. விஜயகாந்த் தனியாக போகிறாரு, இந்த அம்மா தனியாக வந்துடுது, பிரியா தனியாக வந்துடுது. தனியாக சென்னையிலே இருக்காங்க. ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. அந்த நிறுவனத்தில் சீனிவாசன் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அந்த சீனிவாசனுக்கும் பிரியாவுக்கும் பழக்கம் ஏற்படுது. பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறுகிறது. அது காதலோ கள்ளக்காதலோ என்ன மண்ணாங்கட்டியோ தெரியாது, ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு. 2 பேருக்குள்ள பழக்கம் ஆகிப்போச்சு, நெருக்கமாயிட்டாங்க, கணவன் மனைவியாக வாழுறாங்க, லிவிங் டுகெதர் அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இவன் அப்போ பிரியா மேலே சந்தேகப்படுறது. அப்பா அம்மா பார்த்து வச்சு தாலி கட்டின பொண்டாட்டி மாதிரி இவர் அந்த பொண்ணை சந்தேகப்படுறது, அடிக்கிறது, பிள்ளைங்க மேலே கோவப்படுறது, இதே வாடிக்கையாக வச்சுருந்துருக்குறான் இவன். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, திருவள்ளூரில் போய் செட்டில் ஆகுறாங்க. திருவள்ளூரில் செட்டில் ஆனவுடனே அங்கேயும் ஒரே பிரச்சனை, அடிதடி, தகராறு, தண்ணியை போட்டு பிரச்சனை. இதில் அந்த பொண்ணால் ஒன்றும் பண்ண முடியல. ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷனோட பிரிஞ்சு தனியாக இன்னொருத்தனோட குற்றம் நடத்தி இப்போது அது பெரும் பிரச்சனையாகிருக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பிரியா கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு அறிவுரை பண்ணி, நீ கல்யாணம் ஆகாதவன், அந்த பொண்ணு கல்யாணம் ஆனது, ஏற்கனவே 2 பிள்ளைங்க இருக்குது, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது தப்பு, சரியான விஷயம் இல்லை, மரியாதையாக 2 பேரும் பிரிஞ்சு போயிடுங்க, இல்லைன்னா 2 பேரும் தூக்கி ரிமாண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு மிரட்டி உருட்டி அதுக்கப்புறம் 2 பேரையும் பிரித்து விட்டாங்க. பிரித்து விட்டோன்னே அதோடு அமைதியாக ஆகிட வேண்டியது தானே. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துன்னு போயிடணும், இவ பாட்டுக்கு இவ வேலையை பார்த்துன்னு போயிருக்கணும். இல்லாமல் மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, புழல் ஏரியாவுக்கு கொடுத்துன்னு வராங்க. பிரியா தன்னுடைய பிள்ளைங்களோட எங்கே வராங்க அப்படின்னா, புழல் ஏரியாவில் காந்தி ரோடு 2வது தெரு, புழல் நம்பர் 17, இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க. அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, பிரியா வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா, எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனம் இருக்குது இல்லைங்களா, அந்த எம்டி ரவி பச்சமுத்துடைய பையன் ரவி பச்சமுத்து, அவங்க வீட்டில் வேலைக்கு போகிறாங்க பிரியா. என்ன வேலை? வீட்டு வேலை. வீட்டு வேலை நினைக்காதீங்க, வீட்டு வேலை என்ன சம்பளம் தெரியுங்களா? 30,000 ரூபாய் சம்பளம். இப்போ நமக்கு ஒரு 5,000 ரூபா கம்மி பண்ணி 25,000 ரூபா கொடுத்தா கூட எல்லா வேலையும் போய் பார்க்கலாம். அங்கே வீட்டில் ஒரு வீட்டு வேலை செய்கிற பணிப்பெண்ணுக்கு 30,000 ரூபா சம்பளம், என்ன ராயல் சேலரி பாருங்கள். அங்கே போனவுடனே எங்கள் சனி எங்கே பிடிக்குது பாருங்கள். அங்கே என்ன பண்ணுறாங்க, இன்னொரு பையன் ஒருத்தன் வேணும், ஒரு ஆம்பளை ஒருத்தன் வேணும் வீட்டு வேலைக்கு, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இவளுக்கு பிரியாவுக்கு பொறி தட்டுது. சரி இவன் தான் இருக்கிறானே. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் இவன் என்ன பண்ணுறான், சாரி இது சொல்கிறது பார்த்துட்டு உங்ககிட்ட, அதுக்கப்புறம் கையில் காலில் விழுறான். இல்லை பிரியா, நான் ஒழுங்காக இருந்துக்கிறேன், நான் இந்த மாதிரிலாம் தகராறு பண்ண மாட்டேன், சண்டை போட மாட்டேன், நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன், அப்படி கையில் மன்னிப்பு கேட்டு புழல் அட்ரஸ்லேயே 2 பேர் இருக்கிறாங்க. சரி இவன் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறானே, இவனையும் வர வச்சோன்னு சொல்லி இவனையும் ஜாயின் பண்ண வைக்குது பிரியா. இவனுக்கு 40,000 ரூபாய் சம்பளம். என்ன சம்பளம் பாருங்கள். 2 பேரும் வேலைக்கு போயின்னு இருக்காங்க. நல்ல இல்லை, கையில் காலை மன்னிப்பு கேட்டால் 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க, வாழுறாங்க, சந்தோஷமான விஷயம். 70,000 ரூபாய் சம்பளம் ஒரு குடும்பத்துக்கு வருது. போதாதா? இதுக்கு மேலே என்ன வேணும்? இவனுக்கு என்னன்னா, எப்போ போகிறாங்கன்னா, கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பிரியா வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகும்போது அவனோட குழந்தை, 5 வயசு பெண் குழந்தை என்ன பண்ணுது, நானும் வரேன் அப்படின்னு அடம் பிடிக்குது. ஏன்னா இவனை பார்த்து பயப்படுது. இந்த சீனிவாசனை பார்த்து அந்த குழந்தை பயப்படுது. ஏன்னா பயமுறுத்துறான், அடிச்சிருக்கிறான், எல்லாம் செய்திருக்கிறான் இல்லையா. அதனால் மறுபடியும் இவன் வந்துட்டானே, இவன் பிரச்சனை பண்ணுவான் போல நம்மக்கிட்ட அந்த குழந்தை நினைக்குது.
அதனால் நானும் வரேன் உன் கூட அப்படின்னு சொல்லுது. இல்லைம்மா நீ இரு, சம்பளம் வாங்கி அம்மா சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு. என்னையா கிளம்பியா, வேலைக்கு கிளம்பியா? ஏன்னா 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா. இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நீங்கள் ஒரு நாள் லீவ் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இவன். சரி அப்படியா, சரி வீட்டில் இருந்துக்க, பிள்ளைய பார்த்து ஆன்ட்டி வீட்டில் இருந்துக்க, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதாவது ஹவுஸ் ஓனர் வீட்டில் இருந்துக்க, நான் போயிட்டு சம்பளம் வாங்கின்னு வந்துடுறேன். இது அடம் பிடிச்சிருக்கு இந்த குழந்தை, வரேன்னு. இருமா நான் சம்பளம் வாங்கின்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கிளம்பிட்டாங்க. கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்க. அதன் பிறகு அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு, அதாவது 8, 9 மணி அவங்க கிளம்பி போயிட்டாங்க இல்லையா, 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது ஹவுஸ் ஓனர் இந்த ஆன்ட்டி பிரியாவுக்கு, உன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு எடுத்துன்னு போயிருக்கான் அவங்க வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடித்து பிறண்டு ஓடி வராங்க பிரியா. ஓடி வந்தால் அந்த குழந்தை அரசு ஆஸ்பத்திரியில் இறந்து போச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, வரும்போதே இறந்து போச்சுங்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம்ல, முறையாக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னே இந்த பிரியாவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு இவன் மேலே. இது சொல்கிறாங்க இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி. அதனால் எனக்கு சந்தேகமாக இருக்குது, என்னுடைய பிள்ளையினுடைய மரணத்தில் மர்மம் இருக்குது, இவன் மேலே சந்தேகம் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக போட்டு கொடுத்தாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இம்மீடியட்டாக அந்த குழந்தைய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பும்போது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. என்னன்னு வருதுன்னா, கொலை செய்கின்ற நோக்கத்தோடு தாறுமாறாக அந்த குழந்தை தாக்கப்பட்டிருக்கிறார். அந்த குழந்தையோட கிட்னி நசுங்கி போயிருக்கு, ஈரல் கிழிஞ்சு போயிருக்கு, தொண்டை எலும்புலாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்துடுச்சு. அப்போ போலீஸ் பிடிச்சிட்டாங்க, கொலை பண்ணிட்டான் இவன்றது உறுதியாகி போச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க போலீஸ், இந்த சீனிவாசனை கூப்பிட்டு புழல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம மிஸ்டர் ராஜா சிங் சூப்பராக பிடிச்சி அவனை 2 தட்டி விசாரிக்கிறார். ஏய் சொல்டா அப்படின்னோடனே, ஆமாங்க நான் தான் பண்ணேன். என்னடானா, இவங்க 2 பேருக்குள்ள இவங்களுடைய தாம்பத்திய உறவு இந்த பிள்ளைங்களால் கெடுது. எல்லாம் ஒரே ரூமில் இருக்கிறாங்க, ரொம்ப இவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அதனால் இந்த குழந்தைங்க 2 பேரையுமே காலி பண்ண திட்டம் போட்டானா என்னவோ அந்த படுபாவி. இதை நோக்கமாக வச்சுக்கின்னு அன்னைக்கு அந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறான், தண்ணி அதாவது பாத்ரூமில் போய் குளிக்க வச்சேன், அதில் புள்ள இறந்து போச்சு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறான் இவன். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னு தெரியல. அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் அடித்து துன்புறுத்தியிருக்கிறான்றது தெரிஞ்சு போச்சு. ஆக இது வந்து சஸ்பீஷியஸ் டெத்து, சந்தேகத்துக்குரிய மரணம் அப்படின்னு எஃப்ஐஆர் போட்டாங்க போலீஸ். இது கொலை செய்யப்பட்டிருக்கிறது இந்த குழந்தை அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் போட்டு வந்தோடனே அதை கொலை வழக்காக மாற்றி இவனை ரிமாண்ட் பண்ணியாச்சு. இதுக்கிடையில் அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற டெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வரல. அது வந்துச்சுன்னா போக்சோ ஆக்டில் போடுவாங்க. கொலை வழக்கு ஒன்று, போக்சோ அதாவது சின்ன குழந்தைங்க பாலியல் பலாத்காரம்னா புது சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, போக்சோன்னு. அது 3 வருஷம். அதில் உங்களுக்கு பெயிலே கிடையாது, சுத்தம் ஜெயிலு உள்ளே இருக்க வேண்டியது தான். இந்த பிரிவில் போட்டு மறுபடியும் ஆல்டர் பண்ணி அந்த கேஸை போடுவாங்க. இப்போ கொலை வழக்கில் சீனிவாசனை ரிமாண்ட் பண்ணியாச்சு போலீஸ். கடைசியில் அதான் இது எதுக்காக வந்து இவன் கொலை பண்ணான் அப்படின்னா, இந்த மாதிரி இவங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு பாதிக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த குழந்தைய இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ரிமாண்ட் பண்ணியாச்சு. இந்த பிரியா வந்துட்டாங்க. இனிமேல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மறுபடியும் அட்டாப்சி ரிப்போர்ட் வந்த பிறகு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருந்தால் போக்சோவில் போடுவாங்க. ஆக இது எல்லாமே என்ன காரணம், கள்ளக்காதலால் வர காரணம். நல்லதோ கெட்டதோ கட்டின புருஷனோட வாழ்ந்து தொலைய வேண்டியது தானே. எதுக்கு இந்த பிரச்சனை சொல்லுங்கள். பிள்ளைய கட்டின வீட்டுக்காரனை விட்டு வந்தாச்சு, ஒரு புள்ள போயிடுச்சு, குழந்தை, ஒரு பையன் இருக்கிறான், இவனும் ஜெயிலுக்கு போயிட்டான். இவங்களுக்குள்ள என்ன பாருங்கள், பணத்துக்கு பிரச்சனை இல்லை, பணத்துக்கு குறை இல்லை. எங்கே வந்து நிற்குது பாருங்கள், அந்த செக்ஷுவல் மேட்டரில் வந்து நிற்குது வாழ்க்கை. அதனால் அந்த குழந்தையை இவன் காலி பண்ணுறான். போலீஸ் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது கேட்டால் போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் பாலியல் பிரச்சனை ஆகிருக்கு அப்படின்னா இவனை போக்சோவில் மறுபடியும் செக்ஷன் உள்ளே போடுவோம் சார்
ஆல்டர் பண்ணி மறுபடியும் செக்ஷன் சேர்ப்போம். இவன் உள்ளே இருக்கும்போது சார்ஜ் ஷீட் போட்டு கேஸை நடத்தி இவனை தண்டனை வாங்கி கொடுத்துருவோம், இவன் பெயிலில் வரவே முடியாது, விடவே மாட்டேனாங்க அப்படின்னு போலீஸ் அடித்து சொல்கிறாங்க. நல்ல உண்மையிலேயே நல்ல விஷயம். இது போன்ற குற்றவாளிகளை வெளியே விடக்கூடாது, பெயில் வாங்கவே கூடாது. அதுக்கு முன்னாடியே சார்ஜ் ஷீட் போட்டு அவனை உள்ளேயே தொட்டிலேயே வச்சிடணும். கஞ்சி தொட்டிலே வச்சு அவன் அச்சு சோறு அவுன்ஸ் ரசம் சாப்பிட்டுன்னு இருக்கணும். இதுதான் சமூகத்திற்கு ஒரு விழிப்புணர்வு. இது பார்த்துக்குங்க. வாழ்க்கை எப்படி தான் இருக்குது பாருங்கள். வாழ்க்கையை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஆம்பளை எங்கே வேணாலும் எங்கே வேணாலும் சுற்றுவான், அவனுக்கு பொறுப்பு இருக்காது. பெண்களுக்கு தான் பொறுப்பு இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறான், ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். நல்லா ஆச்சுன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கெட்டு போனால் பொம்பளை மேலே பழி போட்டுருவாங்க. அதனால் எல்லாத்துக்குமே பொறுப்பு நீங்கள் தான். அப்படின்னும்போது இந்த குடும்பத்தை ஒழுங்காக பார்க்கணும். உனக்கு புள்ள முக்கியமாக, செக்ஸ் முக்கியமாக பாருங்கள். நீயும் உடன்பட போய் தான் இப்போ பிரச்சனை ஆகிப்போச்சு. ஆக சமூகத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சீராகவும் சிறப்பாகவும் வளர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நிலை தடுமாறி போய்விட்டால் குடும்பம் சுக்குநூறாக போய்விடும். மீண்டும் இன்னொரு கொலை வழக்கு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.